மக்களே, பிக் பாஸுடைய 2வது ப்ரோமோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 2வது ப்ரோமோவும் சரி, 3வது ப்ரோமோவும் சரி 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான ப்ரோமோக்கள் தான். இந்த ப்ரோமோக்கள் வந்து பார்க்கும்போது, முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஆக்டிங் பண்ணுற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் பவித்ரா, முத்துக்குமரன் இவங்க 3 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து அவுட் ஆயிட்டு வந்து வெளியில போறாரு. அதாவது கோல் போடுற மாரி ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கோல் போட முடியாம அவர் வந்து அவுட் ஆகி வந்து வெளியில போறாரு. அடுத்து யார் யார் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல முத்துக்குமரன் அதேமாரி நம்ம பவித்ரா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாங்க. ஸோ இந்த கேமை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாரி டிக்கெட்டு ஃபினாலேக்கு வந்து என்ட்ரி பாஸ் வந்து இதில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நோ எலிமினேஷன் பாஸ் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து தீயா வந்து விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி அவுட் ஆகி வெளியில போறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேர் பவித்ராவும், முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிருக்காங்க. ஸோ இப்படி வந்து விளையாடிருக்கும்போது அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து அவரோட கேம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி பவித்ராவ வந்து கோல் போடுறதுக்கு வந்து விடுறாரு. சைலன்ட்டா அவங்க வந்து கோல் போடுறாங்கன்றப்ப வேணும்னே சிரிச்ச மேனிக்கு அமைதியா நிற்கிறாரு. அவங்க வந்து வேணும்னே கோல் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து நின்னாரு. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா, அவரு வந்து என்ன யோசிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த மாரி வந்து நம்ம கேம வந்து விளையாடலாம். பவிக்கு வந்து ஒரு வாய்ப்ப குடுக்கலாம் அப்படின்ற மாரியான மைண்ட் தாட்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சாரு. இவர் மட்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நெறைய இந்த கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து கேம வந்து மாத்திருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, நம்ம அருண்லாம் பார்த்தீங்கன்னா, சிவகுமார வெளியில அனுப்புறதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமான ஒரு ஆளா வந்து இருந்தாரு. இந்த டால் டாஸ்க்ல அந்த மாரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். அதேமாரி ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. நிறைய ராணுவ பார்த்தீங்கன்னா, இவரு விஷால் வந்து கேப்டன் ஆகுறதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவருக்கு விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து போனாரு. முத்துக்குமரன் கூட இருந்துட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போய் அவர வந்து கேப்டன் ஆக்குனாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட கேம் வந்து ஆடுறாங்க. அந்த மாரி தான் இவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, தன்னுடைய தனிப்பட்ட கேமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து சரியான காண்டாயிட்டாரு. "ஏன்டா டேய்! நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ நேரம் வந்து யோசிச்சு உனக்கு வந்து இந்த மாதிரியான ஆஃபர்லாம் வந்து கொடுத்து நோ எலிமினேஷன் பாஸு, டிக்கெட் டூ ஃபினாலேக்கு போகிறதுக்கான என்ட்ரி பாஸ், என்ட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுத்து நான் உனக்கு வந்து ஆஃபர் பண்ணா, நீ என்கிட்ட காண்டு இருந்தால் கொஞ்சம் கூட ரிஸ்கே எடுக்காமல் இப்படி வந்து விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இனிமேலுக்கு நோ எலிமினேஷன் பாஸ்ன்ற விஷயமே வந்து கிடையாது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து செல்லாது அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லியாரு. கேப்டன்சி டாஸ்க் செல்லாதுன்றது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கஷ்டம் கிடையாது. முத்துக்குமரனுக்கு வந்து கஷ்டமாக தெரியல. ஆனால் அவருக்கு வந்து கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ எலிமினேஷன் பாஸ் அப்படின்றது வந்து இல்லாமல் போனது தான் அவருக்கு வந்து கஷ்டமாயிரு. கத்தி கத்தி அழுகுறாரு. அதேமாதிரி எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கூட வந்து கெஞ்சுறாங்க. முத்துக்குமரன்லாம் வந்து அழுறத பார்க்கும்போது அது வந்து எனக்கு வந்து செயற்கையாக தான் தெரிஞ்சுது. இயற்கையா அழுத மாரி எனக்கு ஒன்றும் தோணல. என்ன அப்படின்னா, எல்லாத்துடைய அட்டென்ஷனையும் தன் மேல வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அழுத மாரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் இன்னொரு விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் வந்து யோசிக்கணும். முத்துக்குமரன் வந்து அழுதாருல, அது வந்து தேவையில்லாத ஒரு அழுகுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 3 வாரம் தான் இருக்கு. ஸோ 3 வாரத்தில உங்களுக்கு வந்து நோ எலிமினேஷன் பாஸ் குடுத்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து வெளியில அனுப்பணும். அதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து குடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நோ எலிமினேஷன் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலுக்கு யாருக்குமே வந்து தேவைப்படல. ஏன் அப்படின்னா, மிட் வீக் ரிவிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, தானாவே அவங்க வந்து கழட்டி விட்டுன்னு வருவாய்ங்க. ஸோ இந்த நோ எலிமினேஷன் பாஸ் வந்து கண்டிப்பா அவங்களே வந்து கேன்சல் பண்ண இருந்திருப்பாய்ங்க. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன வச்சு லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டீம் வந்து இதை வந்து இந்த நேரத்துக்கு சொன்னோம் அப்படின்னா சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அளந்தார்ல அது வந்து எனக்கு வந்து செயற்கையாக தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல பாருங்க.